குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ மதியமாக ஃபர்ஸ்ட் பேப்பரில் ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆகஸ்ட் 2023க்கு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பத்யான்ஷ் கா பாவார்த்த தான் கேட்பாங்க. கிசி ஏக் பத்யான்ஷ் கா பாவார்த்த ஹிந்தி மேம் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு दैव मेरे फर्स्ट क्वेश्चन பாருங்க. दैव मेरे भाग्य में क्या है बता, मैं बचूंगी या मिलूंगी धूल में, या जलूंगी फिर अंगारे पर किसी, चू पड़ूंगी या कमल के फूल में. இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏக் பூந்த் அப்படிங்கிற செகண்ட் போயம். ஸோ உங்களுக்கு செகண்ட் போயத்துலேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுக்கான இதுக்கு பாவார்த்தை இந்த பேராகிராஃபோட பாவார்த்தை நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். सो इधर फर्स्ट नहीं संदर्भ एഴുതുம்போது यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியாவுத் அப்படின்னு எழுதும். அதுக்கப்புறம் அதோட பேராகிராஃபோட மீனிங் உங்களுக்கு தெரியும். பூந்த் வந்து பாதலோம் கி கோட் சே நிக்கல்தே சமய் தைவ் மேரே யோசிக்குது, சில விஷயங்களை யோசிக்கும். ஸோ அது வந்து முன்னேறி வரும்போது, பூமியை நோக்கி முன்னேறி வரும்போது அதை யோசிக்கும். என்ன தைவ் மேரே பாகியமேயும் கியா ஹே பதா, தைவ்னா கடவுளே என்னுடைய தலையெழுத்துக்கு, பாகியனா என்னுடைய பாகியத்தில் கியா என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லு, கியா ஹே பதா. தென் மை பச்சூங்கி நான் தப்பிப்பேனா, யா அல்லது மிலுங்கி தூல்மேம் கீழே பூமியில் போய் அதில் உள்ள தூசியோட தூசியா நான் கலந்துருவேனா அப்படின்னு யோசிக்குது, கடவுள்கிட்ட கேட்குது. தென் யா ஜலூங்கி இல்லை நான் எரிந்து விடுவேனா, ஃபிர் அங்காரே பர் கிசி, அங்காரேனா உங்களுக்கு தெரியும், நெருப்பில் போய் நான் விழுந்து நெருப்போட நெருப்பா எரிஞ்சிருவேனா. கிசி சூப்படுங்கி, சூப்படுங்கி, சூப்படுங்கினா தொடுதல் அப்படின்னு அர்த்தம். யா கமல் கே ஃபூல் மேம், அதாவது தாமரை இதழ் இருக்குல்ல, அதோடைய பூக்களோட இதழ்களை போய் நான் தொடுவேனா அப்படின்னு சொல்லி இது கேட்குது. சரியா? ஸோ பூந்தோட அந்த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேருந்து தான், சாரி செகண்ட் பேராகிராஃப் அதுலேருந்து தான் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுலையே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த இதுக்குள்ளே மீனிங் இருக்குது. ஸோ இதையே நீங்கள் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். ஓகே, फर्स्ट இது மட்டும் करेक्टा எழுதணும். यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியாவுத். ஓகே, அது மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். செகண்ட் போயம் பார்த்தீங்கன்னா அத்புத் மாயாலேருந்து வந்திருக்கு. ஸோ அதில் கைஞ்சி நஹி ஹாத் மேம் தேரே, கட்டி பத்தியாங் நியாரி ஹைம், ரங் நஹீம் ஹாத்தோம் மேம் தேரே, ஃபூல் ரங்கே பலிஹாரி ஹைம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைஞ்சி நஹீம், கைஞ்சினா கத்திரிக்கோள், உன்னுடைய ஹாத் மேம் தேரே, தேரே ஹாத், அது நீங்கள் மீனிங் எப்படி எடுக்கணும்னா தேரே ஹாத் மேம் கைஞ்சி நஹீம், உன்னுடைய கைகளில் கைஞ்சி கத்திரிக்கோள் இல்லை, ஆனால் கட்டி பத்தியாங் நியாரிஹைம், ஆனால் இலைகள் வந்து மரத்தினுடைய அந்த இலைகள் எப்படி இருக்குது, கரெக்டாக வெட்டப்பட்டு என்ன செய்யுது, கத்திரிக்கோளால் நேர்த்தியாக வெட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறாரு. ரங் நஹீம் ஹாத்தோமேம் तेरे फूल रंगे बलिहारी हैं, रंग नहीम हाथों में तेरे, तेरे हाथों में அதாவது உன்னுடைய கைகளில் வண்ணங்கள், ரங் நஹீம் வண்ணங்கள் இல்லை, ஆனால் உன்னுடைய பூக்கள், நீ படைத்த பூக்கள் எப்படி இருக்கு, ரங்கு பிரங்கே விதவிதமான கண்ணை கவரும் நிறைய நிறங்களை உடைய பூக்கள் உன்னுடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் சொல்றார். சரியா? ஸோ அதை பற்றி தான் எழுதணும். இதுக்கு வந்து கவிஞரோட பெயர் இந்த இதில் போயமில் கிடையாது. ஸோ நீங்கள் எழுதும்போது यह पद्यांश अद्भुत नामक कविता से लिया गया है அப்படின்னு எழுதணும். इस कविता में कवि भगवान की अद्भुत माया के बारे में बताते हैं. இந்த கவிதையில் கவிஞர் கடவுளுடைய அந்த அற்புதமான அந்த செயல்களை பற்றி என்ன செய்கிறார், அந்த மாயை பற்றி கே பாரே में बताते हैं சொல்கிறார். ஸோ ஓகே, இது அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அடுத்த போயம் பார்த்தீங்கன்னா ஹோன்ஹார் பச்சே. होनहारங்கிற போயம்லேருந்து வந்திருக்கு. वेही लड़के आगे चलकर सबसे इज्जत पाते हैं, आसपास की बात नहीं जग भर नाम कमाते हैं. ஸோ वेही लड़के அந்த இதுலேருந்து தான் பேராகிராஃப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேராகிராஃப் வந்து லாஸ்ட் பேராகிராஃப். ஸோ இதில் அதோட மீனிங் இதுக்கும் கவிஞரோட நேம் இல்லை. ஸோ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும், यह पद्यांश होनहार नामक कविता से लिया गया है, कवि इसमें होनहार बच्चों के
ஹோன்ஹார் பச்சோம் கே லக்ஷணோம் கோ பதாத்தே ஹைம். அவங்களுடைய கேரக்டரைசேஷன் ஹோன்ஹார்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்டான அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கு. ஸோ பதாத்தே ஹைம் அவுர் கேத்தே ஹைம். அதே மாதிரி கவிஞர் சொல்கிற விஷயம் என்னன்னா ஐசே லடுக்கே ஹி ஆகே படே ஆதமி பனேங்கே. அப்படிப்பட்ட அந்த சிறுவர்கள் தான் முன்னேறி வருங்காலங்கள்ல மிகப்பெரிய மனிதர்களா என்ன செய்வாங்க? படே ஆத்மி பனேங்கே பெரிய மனிதர்களாக உருவாகுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. வேஹி லடுக்கே. ஸோ இதோட பாவார்த்தம் என்னன்னா வேஹி லடுக்கே அந்த ஹோன்ஹார் பச்சே அவங்க தான் ஆகே சல்கர் முன்னேறி சென்று சப்சே இஜ்ஜத் பாத்தேஹம் எல்லோரிடமும் அந்த மரியாதையை என்ன செய்றாங்க? பெறுறாங்க. பாத்தேஹம் அடைகிறார்கள். ஆஸ்பாஸ் கி பாத் நஹி ஹை. ஆஸ்பாஸ் கி உன்கா அவங்க அதே மாதிரி அவங்க வந்து பக்கத்தில் அவங்களுடைய நெய்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல அவங்க பக்கத்தில் அவங்கள மட்டும் இல்லை சாரா சன்சார் பி ஜக்பர் அந்த அதாவது அவங்களுடைய சுற்றியுள்ள இடத்துல மட்டும் பேர் எடுக்க மாட்டாங்க. ஜக்பர் நாம் கமாத்தே ஹைம் உலகம் முழுவதும் அவங்க வந்து மிகப்பெரிய பெயரை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆஸ்பாஸ் கி பாத் நஹி ஹை. அதாவது அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி உள்ள அந்த ஊர் அந்த சுற்றி இடம் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் அவங்க சிறந்த பெயரை என்ன செய்வாங்க? அவங்க வந்து மிகப்பெரிய பெயரை எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. தென் கின்ஹி 5 பிரஷ்னோம் கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து 5 கொஸ்டின் ஒரு சென்டென்ஸ் இல்லை 2 சென்டென்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். फर्स्ट किसकी संगति से कीट पतंग जल जाता है? உங்களுக்கு தெரியும் தீபக் की संगति से कीट पतंग जल जाता है. அந்த எரியக்கூடிய நெருப்புனால அந்த எரியக்கூடிய அந்த தீபத்துல படும்போது அந்த கீட் பத்தங்கேனா புழு பூச்சிகள் என்ன செய்யும்? எரிந்து விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் கமல் கியோங் நஷ்ட ஹோ ஜாத்தே ஹை. பாலே கி சங்கதி சே. பாலேனா தெரியும் உங்களுக்கு பனியுடைய அந்த நட்பினால் அந்த தாமரை மலர் என்ன செய்யுது? வாடி போயிடுது அப்படின்னு கொடுத்துருக்கு. பூந்து கைசே மோத்தி பன் ஜாத்தி ஹை. இது வந்து பூந்து வந்து எப்படி முத்தா உருவாகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தெரியும் ஐசி ஒரு பூந்து வந்து தன்னுடைய பாக்கியத்தை பற்றி நினச்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு விஷயமா கடவுள்கிட்ட கேட்டுட்டு வரும்போது அது என்ன செய்யும்? ஒரு திடீரென்று ஒரு காத்தடிக்கும். அந்த ஐசி ஹவா பெஹத்தே ஹைம் அந்த காத்தடிக்கும் போது அது நேரா ஒரு சமுத்திரத்துக்குள்ள குலாஹுவா சீப் குலாஹுவா சீப் சே அந்த அந்த சீப்புக்குள்ள போய் அந்த சிப்பிக்குள்ள போய் என்ன செய்யும்? அந்த நீர் வந்து போய் அது முத்தாக என்ன செய்யும்? உருவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 2 சென்டென்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களோட ஓன் சென்டென்ஸ்னாலும் தான் இல்லை புக்கில் இருந்து என்ன உள்ள சென்டென்ஸ்னாலும் ஓகே தான். தென் தாரே ஆகாஷ்மேம் கைசே லட்டக் ரஹே ஹேம். அதாவது தாரேனா நட்சத்திரங்கள், ஆகாஷ்மேம் வானத்தில் எவ்வாறு தொங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்கு. பினா கிசி ரசீசே. அதாவது எந்த கயிறும் இல்லாமல், ரசீனா கயிறு, எந்த கயிறும் இல்லாமல் அது என்ன செய்யுது? தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. देन इंद्रधनुष कैसा प्रकट होता है? इंद्रधनुष दूर तक जमीन को चूते हुए. அதாவது உங்களுக்கு அந்த வானவில் நீங்கள் வானத்தில் பார்க்கும்போது தெரியும். எப்படி வந்து உங்களுக்கு அந்த கண்ணுக்கு தெரியும்னா தூரம் வரைக்கும் வானத்துலேருந்து தர வரைக்கும் தொடுற மாதிரி அது என்ன செய்யும்? இருக்கும். அதான் கொடுத்துருக்கு. दूर तक जमीन को चूते हुए. தரையை தொடுவது போல அந்த தோற்றம் என்ன செய்யும்? இருக்கும். வானவில்லோட தோற்றம். தென் ஹோன்ஹார் பாலக் கியா கமாத்தே ஹைம். அவங்க என்ன வந்து சம்பாதிக்கிறாங்க? நற்பெயரை சம்பாதிக்கிறார்கள். அவங்க சம்பாதிக்கிற விஷயம் நம்ம கொடுத்துக்க அந்த பேராகிராஃப்லேயே அதான் இருக்குது. அச்சா நாம் கமாத்தே ஹைம். அப்போ ஹோன்ஹார் பச்சே ஹோன்ஹார் பாலக் அச்சா நாம் கமாத்தே ஹைம். ஓகே. देन அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோன்ஹார் பாலக் छोटे बच्चों को क्या सिखाते हैं? अच्छी बातें. ஹோன்ஹார் பச்சே அந்த அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அச்சி பாத்தேம் அச்சி சால் சலன் சிக்காத்தே ஹம். அவங்க வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நல்ல நடத்தைகளை என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. கபீர் நே குரு அவர் கோவிந்துவையும் கிசே ஸ்ரேஷ்ட கஹா அவர் கியோங் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ கபீர் வந்து குரு அல்லது கோவிந்த் குரு கோவிந்த்னா கடவுள் உங்களுக்கு தெரியும். குருவையும் கடவுளும் முன்னாடி யாரை சிறந்தவராக கபீர் சொல்கிறார்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் கபீர் வந்து குரு கோ ஸ்ரேஷ்ட கஹா ஹே. நான் அதில் தான் எழுதியிருக்கேன். குரு கோ कवि गुरु को श्रेष्ठ कहा है. क्यों ना? क्योंकि गोविंद का परिचय हमें गुरु से ही मिलता है. அதாவது கோவிந்த் கடவுளுடைய பரிச்சயமே நம்மளுக்கு தர்றதே யார் தான்?
குரு தான் நமக்கு குடுக்குறது. அதனால கோவிந்த் இருவரில் குரு தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கு. सो किसी एक कविता का सारांश लिखिए. அதில் சங்கதி காஃபல் ஏக் பூந்த் ஹோன்ஹார் கொடுத்துருக்கு. இதில் ஏதாவது ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு கவிதையுடைய சாராம்சம் எழுதுங்க. தென் அடுத்தது किन्हीं दो पद्यों का कंठस्थ रूप में ज्यों का त्यों लिखिए அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா குரு கோவிந்த், இப்போ நம்ம அதில் பார்த்த கபீர் கே தோஹே தான் இது. ஸோ குரு கோவிந்த் தோவு கடே காக்கே லாகம் பாய் பலிஹாரி குரு अपने கோவிந்த் தியோ பதாய். அந்த தோஹா தான் கபீர்தாஸுடையது. செகண்ட் போயம் வந்து செகண்ட் தோஹா வந்து வித்யா தன் உத்யம் பினா कहो जू पावे कौन बिना डुलाए न मिले ज्यों पंका की पौन वृंद के दोहा இது. देन आवत ही हर्षय नहीम नैनन नहीम सनाई तुलसी तहांग न जाइए कंचन बरसई मेघ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த 3 போயம் தான் கொடுத்துருக்கு. இதில் 2 போயம் என்ன செய்யணும் எழுதணும். ஸோ உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச 2 போயம் நீங்கள் எழுதுங்க. ஓகே. அடுத்தது கின்ஹிம் 5 का अर्थ हिंदी में लिखिए அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து நேராக உங்களுக்கு லெசன் இது ஃபஸ்ட்டு இது தோஹா முடிஞ்ச உடனே உங்களுக்கு போயம் இது முடிஞ்சிரும். அடுத்தது பத்தியம் முடிஞ்சிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பாக் 2 பத்தியம் ஆரம்பிக்கும். பத்தியம் உள்ள கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 5 का अर्थ हिंदी में लिखिए கொடுத்துருப்பாங்க. உத்தேஷ்ய லக்ஷ்ய உத்தேஷ்யம்னா தெரியும் உங்களுக்கு, லட்சியம். தென் பிரதிவர்ஷ ஹர் சால் ஒவ்வொரு வருடமும், ஆஜீவன் ஜீவன் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் பர் துன்னா லகன், அந்த ஒரு விஷயத்துல நம்ம பேஷனா இருக்கிறது. தென் தும்னா பூஞ்ச் வால் அப்படிங்கிறது. சிக்ஷக் தெரியும், அத்தியாபக். தென் கல்யாண் நன்மை, பலாயி. ஓகே. விசார் எண்ணம், சோச். தென் கியாதி புகழ், கீர்த்தி புகழ். பசந்த் கர்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட மீனிங் வந்து சாஹ்னா. இதில் நல்ல தெரிஞ்ச 5 மீனிங் நீங்கள் எழுதணும். ஸோ கின்ஹிம் 5 का விலோம் சப்த लिखिए. விலோம் சப்த பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் அவிஸ்வாஸ். இது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். மட்டும் தான் ஃப்ரெண்டில் ஜாயின் பண்ணும். நம்பிக்கை அவநம்பிக்கை. அந்த் ஆரம்பம் முடிவு அப்படின்னு. சாக்கார் அந்த உயிரோடு இருக்கிறது. நிராகார் உயிர் இல்லாமல் இருக்கிறது, உயிர் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். தென் பச்பன்னா தெரியும், குழந்தை பருவம். புடாப்பானா முதுமை பருவம். தென் சாதாரண் நார்மல், அசாதாரண் அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அச்சா புரா. அச்சானா நல்லது உங்களுக்கு தெரியும், புரானா கெட்டது. ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹின்சானா வயலன்ஸ், அஹிம்சானா நான் வயலன்ஸ். தென் ஜன்ம மிருத்யுனா இறந்து போகிறது, ஜன்மனா பிறப்பு, பிறப்பு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தீர்ண அனுத்தீர்ண. தென் சத்சங்கதி குசங்கதி. சத்சங்கதினா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், குசங்கதினா கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப். இது பார்த்தீங்கன்னா ஜோடே பனாயே கொடுத்துருக்கு. உங்களுக்கு இது மேட்ச் பண்ணணும். रसोई घर में बीरबल खाना पका रहा था. रसोई घरना बीरबल रसोई घर में खाना पका रहा था. बीरबल சமையலறையில் சாப்பாடு சமைத்து கொண்டிருந்தார். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ராஷ்டிரிய மகத்துவ கி சன்ஸ்தா, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே. செகண்ட் ஒன். தென் வே பிரதிதின், அவர் பிரதிதின்னா தினம், ஒவ்வொரு நாளும். இதில் தேர்டு ஆன்சர் வந்து 18 घंटे 18 घंटे काम करते थे. 18 மணி நேரம் வேலை செய்தார். ஸோ இஸ்ரோ மேம் பாரதிய அந்தரிக்ஷ அனுசந்தான் சங்கடன் அப்படின்னு. இஸ்ரோவோட ஹிந்தியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாரதிய அந்தரிக்ஷ அனுசந்தான் சங்கடன். தென் ஹம் கபிலவஸ்து சே பகுத் தூர் ஹேம். இது சந்தக்குக்கும் சித்தார்த்தத்துக்கும் நடக்கக்கூடிய வந்து உரையாடலில் இது வரும். நாம் கபிலவஸ்துவிலிருந்து மிகவும் தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கின்ஹி 5 வாக்கியோமே பிரயோக் கீஜியே அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் 5 சென்டென்ஸ் எழுதணும். ஹுக்கும் தேனா, संस्था, आजीवन, कर्मचारी, ख्याति, साधारण, प्रतीक्षा, संपत्ति, உத்தீர்ண, மஷூர் ஹோனா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்ல தெரிஞ்ச 5 ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸில் உங்களுக்கு ஓன் சென்டென்ஸ் கூட நீங்கள் எழுதலாம். ஓகே தான்.
देन அடுத்தது ரொம்ப ஈஸியான क्वेश्चन गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்ல இருந்து क्वेश्चन கேட்டிருப்பாங்க. சோ அந்த क्वेश्चनோட ஆன்சர் பேராகிராஃப்ல தான் இருக்கும். அதிலே நீங்க பார்த்து வாசிச்சு நீங்க உங்களால எடுத்து எழுத முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பேராகிராஃப் தான் இதுல கொடுத்திருக்காங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा கொடுத்திருக்காங்க. सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சபாவுடைய பரீட்சையில ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு. लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா सभा की शाखाएं किन किन प्रांतों में சபாவுடைய அந்த கிளைகள் எந்தெந்த பிராந்தியங்கள்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. आंध्रा, कर्नाटका, केरला, तमिलनाडु में. देन सभा का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. सभा நீங்க எழுதும்போது ஃபுல் சென்டென்ஸா எழுதணும். सभा का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है அப்படின்னு எழுதணும். சரியா? பிரதான் காரியாலயம்னா உங்களுக்கு தெரியும் ஹெட் ஆஃபீஸ். அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. சபாவுடைய ஹெட் ஆஃபீஸ் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அடுத்தது किन्हीं दो प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में. இது பெரிய சென்டென்ஸ் எழுதுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா अकबर ने बीरबल की क्यों तारीफ की, அக்பர் ஏன் பீர்பலை புகழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றின சென்டென்ஸ் 5 இதில் எழுதணும். தென் செகண்ட் क्वेश्चन दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். தக்ஷின் பாரத் லெசனில் நீங்கள் क्वेश्चन आंसर படித்தாலே அதை கூட நீங்கள் எழுதிடலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. देन सिद्धार्थ ने गुरु त्याग के पहले ग्रह त्याग के पहले यशोधरा से कैसी बातें की. सिद्धार्थ ग्रह त्याग அந்த வீட்டை விட்டு தியாகம் பண்ணி போகும்போது पहले அது போறதுக்கு முன்னாடி முன்னாடி யசோதராவிடம் கைசி பாத்தேம் கீ எப்படி அவர் எப்படி பேசினார் அப்படின்னு கேட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினார் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த क्वेश्चन நீங்கள் வந்து அதில் அந்த லெசன்லேருந்து எடுத்து எழுதணும். தென் அப்துல் கலாம் கே ஜீவன் में மாதா பிதா और गुरु का क्या स्थान रहा. அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில் மாதா பிதா குரு அவங்களுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு சென்டென்ஸ் 3 to 4 சென்டென்ஸ் எழுதலாம். தென் வல்லபாய் பட்டேல் கி व्यक्तित्व के बारे में அவருடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி எழுத சொல்லியிருக்கு. ஆப் क्या जानते हैं உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது ஸோ இதெல்லாம் அந்த லெசனில் இருக்குது. நீங்கள் படித்து எழுதணும். கிசி ஏக் பாட் கா சாராம்ஸ் இதில் 4 இது கொடுத்துருக்காங்க. பீர்பல் கி சத்துராயி, தென் மகாகவி சுப்பிரமணிய பாரதி, சித்தார்த்த கா கிரக தியாக், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இதில் 4ல் ஏதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சது எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தென் இது கிராமர் கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் கொஸ்டின் நீங்கள் 10 மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இதில் நீங்கள் இப்போ 5 உள்ள கொஸ்டின் நல்லா தரோவாக நல்லா எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க் வந்து மிஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர்ண கிசே கேத்தே ஹேம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். அந்த கிராமரில் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 15 क्वेश्चंस தான் இருக்குது. அந்த क्वेश्चनல 5 क्वेश्चंस வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 10 கொடுத்து 5 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन वर्ण किसे कहते हैं. भाषा में प्रयुक्त मूल ध्वनि अथवा उसके चिन्ह को வர்ண கேத்தேகம். அதாவது மொழியில் பயன்படுத்தக்கூடிய அந்த சப்தம், அந்த பேசிக்கான அந்த சப்தம், அதே மாதிரி அதனுடைய அடையாளம், அதை தான் நம்ம எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வார்த்தையாக சொல்கிறோம், அதுக்கு அடையாளம் கொடுக்குறோம். அதுதான் என்னது எழுத்து. வர்ண கிசே கேத்தேகம். தென் லிபி ध्वनियों को लिखने के लिए जिन चिन्हों का प्रयोग किया जाता है उसे लिपि कहते हैं. நம்ம சொல்லக்கூடிய அந்த சப்தத்திற்கு என்ன அடையாளம் எழுதுகிறோமோ அதுக்கு லிபின்னு சொல்றாங்க. ஸ்வரோं को प्रयोग कैसे होता. ஸ்வர் அப்படிங்கிறது சுதந்திர ரூப்ல இருக்கும். அது வந்து தனியா உங்களுக்கு எழுத்து ஸ்வர்னா ஆனா ஸ்வர்ல உள்ள எல்லா எழுத்தும் தனித்தனியா அதை நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப், ஆஜ், ஈக் இதெல்லாம் அந்த லெட்டர் வந்து தனியாக இருக்கும். ஸோ அதான் ஸ்வரோம் கா प्रयोग स्वतंत्र रूप से होता है அப்படின்னு கொடுத்துருக்கு. व्यंजन किसे कहते हैं. स्वरों की सहायता से उच्चरित वर्णों को व्यंजन कहते हैं. स्वरों की सहायता அதாவது அந்த உயிரெழுத்துக்களோடைய உதவியோடு அதை ஜாயின் பண்ணி சொல்லும்போது தான் அதை நம்ம வியஞ்சன் சொல்லுவோம். கான் சொல்லும்போது
இக்கு பிளஸ் ஆ, கா சேர்ந்து வரும். தென் கா அப்படின்னு சொல்லும்போது இக்கும், ஆவும் சேர்ந்து தான் அந்த காங்கிற உச்சரிப்பு வியஞ்சன் வரும். ஸோ அதனால स्वरों के सहायता से उच्चरित वर्णों को व्यंजन कहते हैं. देन अनुस्वार किसे कहते हैं? स्वर के बाद आने वाले व्यंजन. ஸ்வருக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வியஞ்சனை என்ன சொல்லுவாங்க? அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. देन विसर्ग के कुछ उदाहरण दीजिए அப்படின்னு கொடுத்துருக்கு. विसर्ग के उच्च अतः पुनः प्रायः அப்படின்னு वரும். हल या हलंत चिन्ह व्यंजन में कहाँ लगाया जाता है? இதுல ரொம்ப ஈஸி தான். व्यंजन के नीचे लगाया जाता है. हल या हलंत चिन्ह व्यंजन के नीचे लगाया जाता है. உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த டா எழுதும்போது அந்த டாவோட ஹாஃப் லெட்டர் இட்டு எழுதும்போது அந்த இட்டு கீழே நம்ம ஒரு லைன் ஸ்லாண்டிங் லைன் போடுவோம். அதுதான் ஹல் யா ஹலந்து. அதை நம்ம ஹல்லுன்னு சொல்லலாம், ஹலந்துன்னு சொல்லலாம். அந்த 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 ஹல் வந்து நம்ம எந்த எழுத்துக்கு எந்த இடத்துல போடணும்னு சொல்லியிருக்கு. ஸோ கீழே தான் போடுவாங்க. व्यंजन के नीचे, व्यंजन के कीले ना लगाया जाता है. शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है. तद्भव तथा देशी शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होते அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் என்னன்னா தத்பவ் தத்தா தேசி சப்தம்னா நேட்டிவ் லாங்குவேஜ். அந்த ஹிந்தி விசர்க அப்படிங்கிறது ப்ராப்பர் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் அந்த அத்தஹ ஹ சவுண்டில் முடிகிறது தான் விசர்க. நம்ம புனக அப்படின்னு வரும், தத்பவ அப்படி புவக அப்படின்லாம் வரும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் அப்படியே வந்து ஹிந்தியில் எடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் அதை வந்து இப்போ சஹ அப்படிங்கிறது உங்களுக்கு சஹ அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இதுதான் தத்பவ் சப்த. ஸோ இந்த தத்பவ் சப்தமும் தேசி நேட்டிவ் லாங்குவேஜான ஹிந்தியில் உங்களுக்கு வந்து இந்த விசர்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் கொடுத்துருக்கு. किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है? तद्भव तथा देशी शब्दों में विसर्ग प्रयोग नहीं होते. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் இதில் முடியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.